வணக்கம். இது சந்திரன் சிஏபிஏ பக்கலாமி கலிங்கப்பட்டி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட், பக்கம். வருகிற பிப்ரவரி மாதம் தக்ஷன் பாரத் பிரச்சார் சபா நடத்தக்கூடிய ஹிந்தி எக்ஸாம் நடைபெற இருக்கு. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே 1 to 10 வரைக்கான கேள்விகளை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11 to 15 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் நம்முடைய அகாடமியில் டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டெல்லி போலீஸ், அக்னிபாத், ஆர்ஆர்பி எக்ஸாம் பிடிஎஃப் அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நாம் தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா நடத்தக்கூடிய எக்ஸாம் பற்றின முக்கியமான கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கொஸ்டின் போகலாம். முதல்ல என்ன கொடுத்துருப்பாரு, ஹிந்தி பிரஷ்விகா பாட்டிய புஸ்தக் நம்பர் 1 பிரசனோத்தர் சகித் கொஸ்டின் 11 to 15 ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். நுழைவு புத்தகம் 1 கேள்வி 11 முதல் 15 வரை பதில்களுடன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்து கேள்வி நம்பர் 11 பாருங்க. பந்திஜி யாரை இந்திய அன்னையின் இதய நெக்லஸாக கருதுகிறார்? பத்திஜி भारत माता के हृदय हार के रूप किससे मानते हैं? पतिजी भारत माता के हृदय हार के रूप से किससे मानते हैं? रूप किससे मानते हैं புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு பதில் சொல்றாங்க. उत्तर पतिजी भारत माता के हृदय हार रूप में गंगा जल को मानते हैं. गंगा जल को मानते हैं. கங்கை நீரை பாரத அன்னையின் இதய நச்சலாக பாண்ஜி கருதுகிறார். இதுதான் உண்மையான ஆன்சரு. பத்திஜி பாரத் மாதா கே அத்தியா ரூப் மே கங்கா ஜல் கோ மான்தே ஹேன். இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க 12வது கேள்வி. பத்திஜி அடி கே ரூப் மே किससे मानते हैं? மாம் யாரை பந்திஜி கடியின் வடிவமாக கருதுகிறார். கடியினுடைய வடிவமாக கருதுகிறார். அப்போ பத்திஜி கட்டிகை ரூப் அப்படிங்கிறது வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். பத்திஜி கட்டிகை ரூப் மே கிஸ்ஸே மான்தே ஹேன். அதுக்கான பதில் என்ன சொல்லுங்க அப்படின்னா, பத்திஜி கட்டிகை ரூப் மே வில் தக் கயாச்சல் கோ மான்தே ஹேன். அதுக்கான பதில் என்னன்னா विंध्याचल. पतिजी कटी के रूप में विंध्याचल को मानते हैं. அடுத்து 13வது கேள்வி. पंडित जी के अनुसार शांति अधिष्ठाता कौन है? பந்திஜின் கூற்றுப்படி அமைதியின் தலைமை தெய்வம் யார்? பந்திஜியுடைய கூற்றுப்படி அமைதியின் தலைமை தெய்வம் யார் அப்படின்னு சொல்லுது. பத்திஜிக்கு அனுசார் அவருடைய கூற்றுப்படி சாந்தி அதிஷ்டத்தா கோன்தா, அதாவது தலைமை. அதிஷ்டத்தா கோன்தா அப்படிங்கிறது வந்து தலைமை, முதன்மை தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் எப்படி பார்த்தீங்கன்னா, पतिजी के अनुसार शांति अधिष्ठता பாரத் है. அதிஷ்டத்தா பாரத்துக்கு மட்டும் இணைச்சி எழுத வேண்டிய இருக்கு. வேற எல்லாமே அப்படியே கேள்வியில் இருக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? அடுத்து 14வது கேள்வி பாருங்க. கவிஞர் முகமது இக்பால் இந்தியாவையும் அதன் மக்களையும் யாருடன் ஒப்பிடுகிறார்? சேர் முகமது. கவிஞர் சாயர்னா யாரு? கவிஞர்னு சொல்லுவோம். கவிஞர்
मोहम्मद इकबाल भारत देश और भारतवासियों की तुलना किसके साथ करता है? तुलना किसके साथ करता है? துல்னா मतलब மக்கள் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. ஸோ அதுக்கு நம்ம சொல்லக்கூடியது சாயர் முகமது இக்பால் பாரத் தேஷ்கோ பூலோ கே பாக், என்ன சொல்றாங்க, பூலோ கே பாக் तथा भारतवासियों को बुलबुल पक्षी के साथ तुलना करता है. மீண்டும் சொல்றேன் பாருங்க, शायर मोहम्मद इकबाल भारत देश को फूलों के बाग, அதாவது கவிஞர் முகமது இக்பால் இந்தியாவை பூக்களின் தோட்டத்துடனும் இந்தியர்களை புல்புல் பறவைகளுடனும் ஒப்பிடுகிறார். அப்போ பூலோகே பாக் அப்படிங்கிறது எது? தோட்டம். பூலோகோ பாக் அப்படிங்கிறது தோட்டம். பாரதியோங்கோ பூல்பூல் பக்ஷிக்கு சாத், பூல்பூல் அப்படிங்கிறது ஒரு பறவை இனம், பாரதியுடைய பறவை இனம் சேர்த்து ஒப்பிடுகிறார். அதான் நம்ம சொல்றோம், शायर मोहम्मद इकबाल भारत देश को फूलों के बाग तथा भारतवासियों को बुलबुल पक्षी के साथ तुलना करता है அப்படிங்கிறத அதுக்கு சரியான ஆன்சர். சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். भारत के सेंद्रीय चौकीदार कौन है? இந்தியாவின் காவலாளிகள் மற்றும் காவலர்கள் யார்? இந்தியாவின் காவலாளிகள் மற்றும் காவலர்கள். பாரத்துக்கே செந்திரி அப்படிங்கறது யாரை குறிக்கும் அப்படின்னா காவலாளிகள். தேஷ்கே செந்திரி ஓர் ஜோக்தார் யாருன்னு கேட்டீங்கன்னா காவலர்கள். யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜோக்தார்னா செந்திரிங்கிறது காவலர். நம்ம இப்போ டூட்டி பார்ப்போம், அதில் வந்து செந்திரிங்கிறது காவலர்னு சொல்லுவோம். ஜோக்தார் அப்படிங்கிறது காவலர்கள் சேர்த்து சொல்லுது. கோன் ஹே? அப்போ இமாச்சல் பர்வத் பாரத் தேஷ்கே செந்திரி ஓர் ஜோக்தார் ஹே. அதுக்கான பதில் என்னது? இமாலய மலைகள் இந்தியாவின் காவலர்கள் மற்றும் காவலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இமாலய பர்வத்னு என்னது? இமயமலையத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹிந்தியில இமாலய பர்வத் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்முடைய இந்திய பாதுகாப்பு அரணாக இருப்பது என்னது அப்படின்னா இமயமலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஷார்ட்கட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, பாரத்துக்கே செந்திரி ஏ चौकीदार कौन है அப்படின்னா இமாலய பர்வத் भारत देश के सेंद्री और चौकीदार है. सो ये क्वेश्चन இப்படி நம்ம படிச்சுக்கணும் हिंदी சரியா. सभी के लिए ये क्वेश्चन आपसे इम्पोर्टेंट क्वेश्चन है. ये आने वाला जो फरवरी एग्जाम में होगा वो क्वेश्चन इसमें से पूछा जाएगा और इसका उत्तर आप दे दीजिए. தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட இந்த கேள்விகள் தான் முக்கியமான கேள்விகள். ஸோ இதுல இருந்தா உங்களுக்கு தேர்வுகள் வருவதற்கான அதிக வாய்ப்பு. இதே மாதிரி அடுத்த தொடர்ந்து வீடியோவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி சந்திரன் சேஃப் அகாடமியில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லா கேள்விக்கான விடையும் பிடிஎஃப்பாக உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.